தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? இதோ 2024 ஆண்டு மார்ச் மாதம் 23 தேதிக்குள் வந்திருக்கிறோம். நாள் வரைக்கும் தேவன் நம்மை காத்திருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு வேகமாக மாதங்கள் கடந்து போகிறது, நாட்கள் கடந்து போகின்றது. எனவே நம்முடைய வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய கிருபைக்காக. அதற்காகத்தான் அனுதின தியானம். அதை ஆரம்பித்த நாளிலிருந்து நாள் தவறாமல் நாம் தர முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், தருகிறோம். எனவே அனுதின தியானத்தை ஆரம்பித்து 1000வது நாட்களை வேகமாக நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே அனுதின தியானத்தின் மூலமாக நீங்கள் நன்மை பெற்றிருந்தால் உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸை 8939801234 என்ற நம்பருக்கும், வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கும் அனுப்பி வையுங்கள். இந்நாள் மட்டும் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவரை துதிக்கிறதற்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கும் குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் நினைவு கூற வேண்டும். இன்று சனிக்கிழமை அல்லவா? இந்த சனிக்கிழமையிலிருந்து வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அல்லவா? ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட நாள், தம் ஜீவனையை நமக்காக அர்ப்பணித்த நாள். சாதாரண அநேக சர்ச்சஸ்ல அவருடைய பாடுகளின் நாட்களை அனுசரிக்கிறார்கள். ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளை அநேகர் தியானித்து வருகிறார்கள். அப்ப நாமும் தியானிக்கணும் இல்லையா? அதில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் உண்டு. ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை பேசினார். அவருடைய வார்த்தைகள் எல்லாமே ஜீவ ஊற்றுதான். ஆனால் அவர் சிலுவையிலே பேசின அந்த கடைசி வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவோ அவசியமானவை. எனவே ஆண்டவருக்கு சித்தமானால் இன்று முதல் வருகிற வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை என்று 7 வார்த்தைகளை தியானிக்கலாம். சரியாங்க? குட் ஃப்ரைடே வரைக்கும் நாம் அவருடைய வார்த்தைகளை குறிப்பாக தேவனிடத்தில் அர்ப்பணித்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கவனிங்க. எனவே சிலுவையின் 7 வார்த்தைகளை இன்று ஆரம்பிக்கப் போகிறோம், ஜெபத்தோடே கூட. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை எங்களால் மறக்க முடியாதப்பா. அதிலும் குறிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது விதத்திலே சிலுவையை தியானிக்கிறதற்கு, அதிகமாய் தியானிக்கிறதற்கு, உம்முடைய அன்பை மற்றொரு விசை ருசிக்கிறதற்கும், உம்முடைய வார்த்தைகளில் இருக்கிற சத்தியங்களை உணர்ந்து எங்களை நாங்கள் சரி செய்து கொள்வதற்கும் சகாயம் செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்த தியானத்தை உங்கள் ஆலயங்களிலே தியானிக்கிறீர்களா? ஏற்கனவே நீங்கள் அநேக விதத்திலே இயேசுவின் சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் கேட்டிருப்பீர்கள். வருடக்கணக்காக நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். மற்றொரு விஷயம் கூட தெள்ள தெளிவாக நம் ஆண்டவருடைய அன்பை ஞாபகப்படுத்திக் கொள்வது நமக்கு மேலானது. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறதற்காக இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கெடுத்தவராக ஒரு மனிதனாக பிறந்து வந்தவர். தேவனிடத்தில் இருக்கின்ற அந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு வந்தவர். பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டுவிட்டு வந்தவர். நம்மை தேடி வந்த ஆண்டவருக்காக நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரே ஒருவேளை இந்த உலகத்திற்கு வந்துராவிட்டால் மனித இனத்திற்கு விமோச்சனம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. ஆண்டவர் ஏதோ சில சொஸ்தமாக்குதலின் நற்கிரியைகளையும் செய்ய வரவில்லை. கவனிங்க. நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்த நம்மை, பாவத்தின் கட்டுக்களிலே இருந்து நம்மை விடுவித்து, விழுந்து போய் கிடந்த நம்மை தம்முடைய இரத்தத்தின் மூலமாய் மீட்டெடுத்து தம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் வந்தார் என்கிற விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். 30வது வயது வரைக்கும் அவர் அமைதியாகத்தான் இருந்தார். ஆனால் 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டதல்லவா? அப்பொழுதிலிருந்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார் என்கிற விஷயம். அதாவது ஆண்டவர் தேடி தேடி பாவத்தின் கட்டுக்களிலே இருக்கிறவர்களை, வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்களை, அநேக விதமான, கவனிங்க, பாவத்தினாலே பீடிக்கப்பட்டு இழந்து போன நிலையிலே, இன்னும் வியாதிகளாலே, வேதனைகளினாலே, சிரமங்களிலே இருக்கிற மனிதர்களுக்கு நன்மை செய்து சுகமாக்கி, இன்னும் முக்கியமாக சொன்னால் ஆறுதலாய் நின்று
அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த போது அவர் நமக்காக யுத்த காலத்திலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவை வரைக்கும் சுமந்து கொண்டு சென்று நமக்காக பரிகாரம் செய்வதற்காகவே வந்தார் என்பதை உணரும் போதுதான் அவரிடத்திலே நாம் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு 3.5 வருடங்கள் அநேக போதனைகளையும் அற்புதங்களையும் செய்த பிறகு ஒரு 12 பேரை சீஷர்களாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தம்மோடே கூட இருக்கிற பாக்கியத்தை அருளிச் செய்த பிறகு அன்று ராத்திரி அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ராத்திரி அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், தொடர்ந்து பாத்திரத்தை எடுத்து திராட்சரசத்தை காண்பித்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தம், புதிய உடன்படிக்கை, நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்கிறேன் என்று சொல்லி இன்று ராத்திரி மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை தூஷித்து சித்திரவதை செய்து சிலுவையில் அறைவார்கள். 3ஆம் நாளிலே நான் உயிருள்ளவராய் எழுவேன் என்று ஏற்கனவே தம் சீஷர்களுக்கு சொல்லிவிட்டார். ஆனா அப்ப அவங்களுக்கு அது புரியல, உணர்ந்து கொள்ள முடியல. அன்று ராத்திரி சொன்னதைப் போலவே கெத்சமனே தோட்டத்திலே யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவரை காட்டிக் கொடுத்தான். இந்த ராத்திரியோடு ராத்திரியாக கெத்சமனே தோட்டத்தில் ஜெபத்தில் இருந்தவரை சிறைப்பிடித்து காய்பாவினிடத்திலே பிரதான ஆசாரியனிடத்திலே கொண்டு போனார்கள். அங்கிருந்து மீண்டும் பிலாத்துவனிடத்திற்கு, மறுபடியும் அங்கிருந்து ஏரோதுவனிடத்திற்கு, அங்கிருந்து மறுபடியும் பிலாத்துவனிடத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து அநியாயமாக குற்றம் சுமத்திய போது இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொன்ன பிலாத்தே அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தான். மிலாறுகளால் அடிக்கப்பட்டவைகள் எல்லாமே அங்கே நடந்தது. பைபிள வாசிங்க எல்லாம் வேற எங்கேயோ இல்ல. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களை கடைசி 3 அதிகாரங்களை பார்த்தா உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதிக பாரமுள்ள 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவையை தம்முடைய தோளிலே சுமந்து கொண்டு, அதாவது அவர் மீது சுமத்தி ஒரு முழுக்க நடக்க வைத்து, கடைசியில் அந்த சிலுவையில் மீது அவரை படுக்க வைத்து கால்களிலும் கைகளிலும் ஆணிகளால் அடித்தார்கள். அப்பொழுதே அவருடைய ரத்தமெல்லாம் சிந்தியது. அவரை பயங்கரமாக வாரினால் அடித்தார்கள். அதனால் அவருடைய சரீரமே உழுத நிலம் போல் ஆயிற்று. தலையிலே முட்கிரீடம். அந்த பயங்கர வெயிலிலே சிலுவையிலே அவர் ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அவரை பார்த்து எல்லோரும் பரியாசம் செய்தார்கள். நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வா, உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் கூட ரட்சித்துக்கொள். மனோரீதியான வேதனை, சரீர பிரகாரமான பாடு, அவமானங்கள், நிந்தைகள் உனக்காக எனக்காக எந்த பாவமும் அறியாத ஆண்டவர் சகித்தார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் பாக்கியம் பெறுவோம். அப்பேற்பட்ட பாடுகளில், அப்பேற்பட்ட சிரமத்திலும் கூட அவர் இந்த 2 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருந்த போது பார்க்கிறோம். காலை 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் பாருங்க. காலை 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அவர் இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருந்தார். 6 மணி நேரம் அப்படி அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த 6 மணி நேரத்தில் அவர் பேசின அந்த கடைசி 7 வார்த்தைகள் மிகவும் மேன்மையானவைகள். ஒரு வார்த்தை பேசுவதே ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் அப்பொழுதே பயங்கரமாய் காயப்படுத்தப்பட்டிருந்தார். 2 ஆணிகளிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். மூச்செல்லாம் விடவே கஷ்டமா இருக்கு. அப்போ பேசுவதற்கு பிரயாசப்படணும். சாதாரணமாக சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் கத்தி கதறுவார்கள் என்று கூக்குரலிடுவார்கள், அல்லது கெட்ட வார்த்தைகளிலே திட்டுவார்கள், பைத்தியம் பிடித்தது போல ஆவார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. அவ்வளவு கோரமான பாடுகளை நம்முடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் எனக்காக தாங்கிக் கொண்டார் என்று நான் உணர்ந்த நாளில்தான் என்னை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இது கதை இல்லைங்க, உண்மை. அத்தனை சிரமங்களையும் நமக்காக அவர் தாங்கிக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்த போது, அந்த வேளையிலும் கூட அவரை கண்டு பரியாசம் செய்து கிண்டல் செய்து, நீ தேவனுடைய குமாரன் என்றால் தப்பித்துக்கொள், இறங்கி வா, உன்னை விடுவித்துக்கொள், எங்களையும் விடுதலை செய் என்று கேலி செய்து கொண்டிருக்கையில், ஒரு பக்கத்திலே அவரை காயப்படுத்தி ஹிம்சித்து வார்த்தைகளால் அவரை தூஷித்துக் கொண்டிருக்கையில், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவர் உதிர்த்த முதல் வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34வது வசனம். இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று
அறியாதிருக்கிறார்கள் ஐயா. எனவே மன்னிங்க. நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து இன்றும் கூட அவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் இருக்கிற நம்மை, அவருடைய அன்பை அலட்சியப்படுத்துகின்ற நம்மை, அவருடைய நாமத்திற்கு வெட்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற நம்மை, அவரை பரியாசம் செய்கின்றவர்களை அவர் மன்னித்து விண்ணப்பம் பண்ணுகிறார், மன்னிக்க வேண்டும் என்று பிதாவினிடத்திலே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மன்னிப்பு எப்படி மன்னிக்கிறதுங்கிறத ஆண்டவர் சிலுவையில கற்றுக் கொடுத்தாருங்க. அவர் நம்மை மன்னித்தது போல நாமும் கூட நம் விரோதிகளை மன்னிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். அவமானங்களை, நிந்தைகளை, சிரமங்களை, பாடுகளை சகித்து அவற்றுக்கு இலக்காக்கி அவர்களை மன்னிப்பதென்பது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. ஆனால் தம்முடைய தெய்வ குணத்தை, தெய்வீக அன்பை, பாவ மன்னிப்பை அருளிச் செய்கின்ற மீட்பராய் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறதுனாலே அவர் முதல் வார்த்தையாக, பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு தெரியாது, மன்னிங்க. என்றும் கூட நம் ஆண்டவர் சிலுவையிலிருந்து கற்றுத்தருகிற முதல் பாடம், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுக்கொடுங்கள் என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் ஒரு சுருக்கமான தெளிவான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு தெரியும் தானே? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்த பகுதியை மாத்திரம் கவனிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:4 இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. நாங்கள் பிறரை மன்னிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை மன்னிங்க. மன்னியுங்கள், அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள். நம்ம அநேகதர் ஆண்டவர்கிட்ட போய் என்ன மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா நமக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களுக்கோ, நமக்கு விரோதமா ஏதோ பேசுறவங்களுக்கோ, பாடுகளை உண்டாக்குறவர்களையோ இம்சிக்கிறவர்களையோ நாம சகிச்சுக்கிறது இல்லை, அவங்கள மன்னிக்கிறதும் இல்லை. நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்களை மன்னிங்க. மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? ஏசப்பா கற்றுத்தருகிறார். இந்த உலகத்தில் நாம சமாதானமா இருக்கணும்னா மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு எவ்வளவு இருந்தாலும் மன்னிக்கிற மனது இல்லைன்னா உனக்கு நிம்மதியே இருக்காது. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு இழைத்திருக்கின்றவர்களை நீ மன்னியாதிருப்பா என்றால், கவனி, மன்னிக்காவிட்டால் அது உனக்குத்தான் பாடு. நம்முடைய விரோதிகளை பத்தி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை நாமே பாடுபடுத்திக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று இராதபடி நம்மை பகைத்தவர்களை நாமும் பகைத்து, நம்மை பாடுபடுத்துகிறவர்களை பாடுபடுத்துவதும் பழிதீர்ப்பதும் தான் வாழ்க்கை என்று நினைத்தால், அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்புவது எதற்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தாரை போல இல்லாமல் ஆண்டவருடைய அன்பை நாம் பின்பற்ற வேண்டும். எனவே மன்னித்து மன்னிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய செய்திங்க. ஒரு சின்ன வார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்க்கையிலே நீ மன்னிப்பது அவசியம், கற்றுக்கொள், அப்பொழுது நீயும் மன்னிக்கப்படுவாய். சமீபத்தில் இதை குறித்ததான ஒரு செய்தியை நான் கேட்டேன். இன்னும் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் அதே விஷயத்தை நினைவுபடுத்துகிறார். நீங்க இன்னும் உங்க வாழ்க்கையில மன்னிக்காதவங்கன்னு யாராவது இருக்காங்களா? அது உங்க கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது துரோகம் செய்த யாராவது ஒரு நபரா இருக்கலாம், உன்னை சிரமத்துக்கு ஆளாக்குனவங்களா இருக்கலாம், உன்னை உபத்திரவப்படுத்தினவங்களா இருக்கலாம். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று நீ ஒருவேளை ஜெபிப்பா என்றால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய், பிறரையும் ரட்சிப்புக்குள் வழிநடத்துகிற நபராக இருப்பாய். அங்க எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கின்ற ஒரு நூற்றுக்கதிபதி ஒருவன் இருந்தான். அவரை அடியுங்கள் என்று சொல்லி எல்லோரையும் வழிநடத்தின அந்த நபர் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டானோ இல்லையோ, அந்த சிலுவை காட்சியை பார்க்கிறான்.
ஆண்டவர் சிலுவையிலே பிதாவே என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னபோது சொன்னான், இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று. தேவனுடைய உள்ளத்தைப் போல் நம் உள்ளம் ஆக வேண்டும் என்றால் மன்னிக்கிற குணம் நமக்குள் வர வேண்டும். மன்னியுங்கள், அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள். ஆண்டவரே, எனக்கு மன்னிக்கிறதை கற்றுக் கொடுங்க ராஜா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாமா? ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, கல்வாரி சிலுவையிலே நீர் தொங்கிக் கொண்டிருந்த போது நீர் கற்றுக் கொடுத்த இந்த முதலாவது பாடம், உம்முடைய முதலாவது வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நாங்கள் கடைபிடிக்கும்படி, பிறர் எங்களுக்கு விரோதமாக செய்த எல்லா காரியங்களையும், எல்லா அவதூறுகளையும், வெறும் பேச்சுக்களையும், ஈவன் செய்த பயங்கரமான துரோகங்களையும் கூட மன்னிக்கக்கூடிய விசாலமான உம்முடைய மனதை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்கிற அநேக குற்றங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது போல, தெரிந்தோ தெரியாமலோ உம்மை வேதனைக்குட்படுத்துகிற எங்களை நாங்களே தாழ்த்தி நீர் அருளுகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறதற்கும் உமது வருகைக்காக காத்திருக்கவும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்கள். வெளிநாடுகளில் இருப்பீர்கள் என்றால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப்பை அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்கவும், ஆண்டவர் செய்த சிலுவையின் தியாகத்தை புரிந்து கொள்ளவும், அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளவும் தேவன் தாமே கிருபை செய்வாராக. அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதா.